Hello guys, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் rajasekarbalaedu. தமிழ்நாடு இன்ஜினியரிங் TNEA அட்மிஷன் 2022க்கு என்ன பண்ணணும், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற லைவ் டெமோ பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் அட்மிஷன் வாங்கணும்னா அதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் 12th ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கே வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய் நம்ம டீட்டெயிலெலாம் பார்க்கணும். அதனால் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த ஒரு லைவ் டெமோ வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TNEAonline.org அப்படிங்கிறது வெப்சைட். கூகுளில் போய் TNEAonline.org அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து அடிச்சிங்கன்னா அந்த டிஸ்பிளே வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2022 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதனுடைய ஹோம் பேஜ் இது வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அது எல்லாமே இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு லைவ் டெமோ இருக்குது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு இருக்குது. இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இது சம்மந்தமாக ஒன் பை ஒன்னாக இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பாருங்க, ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ப்ரோக்ராம், இன்ஜினியரிங் பிஇ பிடெக் படிக்கிறதுக்கு இதை வந்து கிளிக் பண்ணணும். அல்லது நீங்கள் பிஆர்க்கு ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் இந்த இது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான பேஜ் பாருங்க, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? ஸோ இதில் வந்து வந்துடும். என்ன பண்ணணும்னா நேம், உங்கள் நேம் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. ஓகேவா? இனிஷியல் பின்னாடி போடுங்க. அல்லது 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட நேம் வந்து டைப் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினலோ ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. அதில் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் அடிக்கணும். நீங்கள் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. உங்களது வாட்ஸ்அப் நம்பராக இல்லை அப்படின்னா வேறு யார் உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை தப்பு இல்லாமல் அடிங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ இதை ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே ஓடிபி நம்பர் வரும், அதுவும் உங்கள் மொபைலுக்கு வரும் அல்லது இமெயில் ஐடிக்கு வரும். பின்னாடி எந்த இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் சம்மந்தமாக, ரேங்கிங் சம்மந்தமாக எது வந்தாலும் மெசேஜ் உங்களுக்கு வந்து மொபைல்லையும் இமெயிலில் தான் வரும். அதனால் கரெக்டான மொபைல் நம்பர் 2வது கொடுக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி வந்து இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் எப்போவோ ஒரு ஓப்பன் பண்ண ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணாமையே இருந்தீங்கன்னா அது இன்வேலிட் ஆகிருக்கும். அதனால் இன்ஆக்டிவ் ஆகிருக்கும். இப்போ வேலிடாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடி எந்த மெயில் அனுப்பினாலும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இமெயில் ஐடியை இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு இங்கே கேலண்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ கேலண்டர் இருக்கா, நீங்கள் எந்த இயரோ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போகணும். இது ஜூன் 2022. இப்போ நீங்கள் முன்னாடி எந்த இயரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பாருங்க, ஏப்ரல் வந்துருச்சு 2020. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச். இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ண போயிட்டே இருக்கும். பாருங்க, இது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால அதில் போய் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த்து, இயர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து இங்கே கிளிக் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து +1 தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆல்ரெடி இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தீங்கன்னா HSC கிளிக் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி கிளிக் பண்ணுங்க. ஐசிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணணும். அதர்ஸ்னா அதர்ஸில் கிளிக் பண்ணி, இந்த 3 தவிர வேறு எது இருந்தாலும் அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்புறம் டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து யூசர் நேமு. பாஸ்வேர்டும் மறந்துடக்கூடாது. யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடியும் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த 2யும் மறக்கவே கூடாது. அதனால் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க அல்லது வீட்டில் யார்கிட்டயா சொல்லி வச்சுருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துட்டு அதனுடைய பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே என்ன ஆகுனா, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? சேவ் கிளிக் பண்ண உடனே ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர்டுன்னு வந்துடும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். அந்த லாகின் பேஜ்ல இதுல குடுத்தீங்க இல்லையா? இமெயில் ஐடி தான் பாஸ்வேர்டு. சாரி யூசர் நேமு. பாஸ்வேர்ட் இதுல குடுத்தது. இமெயில் ஐடியும், பாஸ்வேர்டும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பேஜ்ல குடுத்ததுக்கு அப்புறம் தானே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2யும் வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, இமெயில் ஐடி லாகின்ல கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அத சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, பாருங்க இந்த பேஜ் வந்துரும். இதுல தான் ஒவ்வொன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் ஃபில் அப் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு தப்பாவோ அல்லது ஃபாஸ்ட்டாவோ ஃபில் அப் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். அதனால முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்ப நான் டெமோவா சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து தப்பில்லாம நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ என்ன வேணும்னா, உங்க நேம் தப்பில்லாம குடுக்கணும். கேப்பிட்டல் லெட்டர்ல குடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி குடுங்க. மொபைல் நம்பர் குடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதில கிளிக் பண்ணி குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு அத குடுத்துருங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் குடுங்க. அப்புறம் சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணட்டுமா? அல்லது வேற ஏதாவது சேஞ்ச் நீங்க திரும்ப பண்ணணுமான்னு கேட்கும். இல்ல நாம குடுத்தது எல்லாம் ரைட்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். அந்த லாகின்ல உங்க யூசர் ஐடிய குடுத்தீங்களா? இமெயில் ஐடி அதையும் குடுத்து, பாஸ்வேர்ட் குடுத்தீங்களா? அதையும் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இதான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக குடுக்க வேண்டிய ப்ரொசீஜர். லைவ் டெமோவா சொல்லியிருக்கேன். மேற்கொண்டும் வந்து எப்படி அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் போயி நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து உள்ள போயி, நாம எப்படி ஃபில் அப் பண்றதுங்கிறத வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேவா?